ஸ்டோனும் மூலமும் இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நீர் சத்து உள்ள ஆகாரங்கள் நிறைய எடுத்துக்கவே மாட்டாங்க. தண்ணி கூட ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 1லேருந்து 2 லிட்டர் வரையும் தண்ணி எடுத்துக்கணும். அதை நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. நிறைய நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப காரமான உணவுப் பொருள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ப்ராசஸ் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மலச்சிக்கல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. நார் சத்துள்ள உணவுப் பொருள் எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கவே மாட்டாங்க. அதாவது சிறுதானியங்கள், பழங்கள், காய்கறிகள் எடுத்துக்கணும், அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் அந்த சிறுநீரக கல்லோடைய பிரச்சனையும் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மூலத்தோடைய பிரச்சனையும் அதிகமாகிட்டே இருக்கும். இது ரெண்டுலேயுமே கொஞ்சம் பெயின் வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, உடனே பெயின் கில்லரை போட்டு அதை வலியை குறைச்சிருவாங்க. இந்த வலியை குறைக்கிறதுனால என்னென்னா, அந்த பிரச்சனைனால உள்ள வலி குறையுமே தவிர அந்த பிரச்சனைங்கிறது பெருசாகிக்கிட்டே தான் போகும். அது தெரியாமல் அவங்க வாட்டுக்கு அதை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது சில டைம் என்னென்னா, அந்த பெயின் கில்லராக ரொம்ப அதிகமாக எடுக்கிறதுனால சிறுநீரக செயலிழப்பு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ட்ரை கண்டிஷன்ஸில் டீஹைட்ரேஷன், அதாவது உடம்புல நீர் சத்து இல்லாத டயத்தில் பெயின் கில்லர் ரொம்ப அதிகமாக எடுத்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியரோட தன்மை ரொம்ப அதிகமாகிடும். சடனாகவே வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் ரொம்ப பெயின் கில்லர்லாம் ரொம்ப எடுத்துக்காதீங்க. இதுக்கு நல்லாவே சிகிச்சை வந்து ஹோமியோபதியில் இருக்குது. நம்ம அறுவை சிகிச்சை பண்ணணுங்கிற ஒரு பயம் இருக்குது, இல்லை இந்த மூலத்தை பிரச்சனையெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு சங்கடப்படுறீங்க அப்படின்னா, ஹோமியோபதி மெடிசன்ஸ்லேயே நல்லாவே குணப்படுத்தும். அது கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும், இல்லை மூலமாக இருக்கட்டும். இந்த மூலத்தினால வந்து உங்களுக்கு வந்து வலி இருக்குது, எரிச்சல் இருக்குது, இல்லை பிளட்டு போகுதுனாவே மெடிசன்ஸ் கொடுத்தாவே அந்த தன்மை குறைஞ்சிரும். ஸ்டோனும் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டோனாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து டியூப்பில் அடைச்சிருக்கு, இல்லை வந்து ரொம்ப நீர் போகும்போது எரிச்சல் இருக்குது, இல்லை பிளட்டு போகுதுனால ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது அந்த ஸ்டோன் படிப்படியாகவே வெளியாக ஆரம்பிச்சிடும்.